மத்தியில இருந்தா நாங்க சிலிண்டர் விலை குறைச்சிருப்போம், நீட் தேர்வை ஒழிச்சிருப்போம். அப்படியெல்லாம் இல்ல. மத்தியில நாங்க இருந்திருந்தோம்னா நாங்க கண்டிப்பா ட்ரம்புக்கு நாங்க அடிபணிஞ்சு போக மாட்டோம். நீ உன் வீட்டு வேலையை நீ பாரு, என் வீட்டு வேலையை நான் பாக்குறேன், நீ யாரு எனக்கு கட்டளை? உங்களே இங்க அப்ரண்டிஸா தான் வச்சிருக்காங்க. உங்களை மத்திய அரசு ஆள விட்டுருவாங்களா முதல்ல? நீங்க கூட்டணியில இருக்கும்போது ஒரு பேச்சு பேசுவீங்க, போக போறாங்கன்னு தெரிஞ்சு ஒரு பேச்சு பேசுவீங்க. இதுல மத்தியில இருக்கும்போது நீங்க காங்கிரஸோட ரொம்ப இணக்கமா இருப்பீங்க. இப்ப நீங்க கூட்டணியில இருந்தா அது பாஜக நல்ல கட்சி, நீங்க கூட்டணியில இல்லைன்னா பாஜக மக்கள் சக்தியா? அத உடையா இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில இந்த ஆளு யார கேட்டியா? மக்கள்கிட்ட பார்லிமெண்ட்ல கேட்டிருக்கணும். பார்லிமெண்ட்ல தீர்மானம் போட்டு இந்த மாதிரி ட்ரம்ப் நம்ம 50 பைசா உள்ள 50% வரியை குறைக்கிறேன்னு சொல்றாரு, அதனால நம்ம ரஷ்யா கூட இருந்து ஃபியூல் வாங்காம நம்ம அவங்க சொல்ற நாட்டுல வாங்கிக்கிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த தீர்மானத்தை கையெழுத்து போறதுக்கு முன்னாடி கேட்டுக்கணுமா இல்லையா? இல்ல இன்னைக்கு ஏன் இதை ஐயா போன்ற திமுக ஏன் இதை இந்த பிரச்சனையை எடுத்து பேசுறாங்கன்றதை நான் சொல்றேன். இன்னைக்கு தமிழ்நாட்டுல பிரச்சனைகள் தினந்தோறும் தலைவிரிச்சு ஆடுது. இந்த பிரச்சனை பத்தி மக்கள் பேசக்கூடாது. இன்னைக்கு ஒண்ணுமே தட்டுப்பாடு வரல, புக்கிங் ஸ்டாப் பண்ணிருக்காங்க, விளக்கத்தை கொடுத்துட்டாங்க. ஆனா அது எங்க அது விசுவருவம் எடுத்து இந்த பிரச்சனையில பேசிடுவாங்களோ இன்னைக்கு தினந்தோறும் நடக்கிறதுன்ற ஒரு பயம் வந்துருச்சு. அப்ப ஐயா போன்ற ஆட்களை வச்சு திமுக என்ன பண்றாங்க? ஒரு மடைமாற்று வேலையை பாக்குறாங்க. அதாவது நீங்க சிலிண்டர் பத்தி பேசுங்க, மத்திய அரசு பத்தி பேசுங்க.